காலையில் எழுந்துக்கிறப்பவே இந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருந்தால் எத்தனை பேத்துக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது டே 15 ஆஃப் 21 டேஸ் லைஃப் ரீசெட் சேலஞ்ச். மற்ற நாளில் எந்திரிக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். இன்றைக்கி மழை வர பெய்து ரொம்ப லேட்டாக தான் இன்றைக்கி எந்திரிச்சேன். நான் இன்றைக்கி ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஜேர்னல் எப்பயுமே நான் நோட்டில் தான் எழுதுவேன். இந்த தடவை வந்து டிஜிட்டலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு மொபைலில் ஒரு ஆப் ஏற்றி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மழை பெய்யுது இல்லை, ஸோ சூடாக ஏதாவது சாப்பிடணும்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். என் வாய் சும்மா இருக்காது. அதனால் எங்கள் அம்மாட்ட கேட்டால் எங்கள் அம்மா வந்து எதில் அடிப்பாங்கன்னு தெரியாது. அதனால் எங்கள் அப்பாட்ட நைஸ் பண்ணி இன்றைக்கி பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்கா நானும் தேடி பார்த்துட்ருக்கேன். ஒன்றுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் கடையில் சாக்கோஸ் மட்டும் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடாமலாம் ஓட மாட்டேங்குது எனக்கு இப்போலாம் நாள். ஸோ அதுக்கப்புறம் வந்து உருப்படியாக ஏதாவது ஒரு வேலை செய்யலாம் அப்படின்ட்டு துணியெலாம் மடித்து வச்சுட்டு இருந்தேன். எனக்கு இந்த துணி மடிக்கிற வேலை சுத்தமாக பிடிக்காது. சாப்பாடு கூட செஞ்சுருவேன், ஆனால் அந்த துணி மடிக்கிற வேலைலாம் சுத்தமாக ஆகாது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெஹந்தி செய்கிற ஒர்க் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு என்னோடய ஸ்கின் கேரையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கான டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.